உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மஸ்கட்டில் இருக்கும் மகளை மீட்டுத் தாருங்கள் என பெற்றோர்கள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பண்டாரவாடை கோயில் தேவராயன் பேட்டையில் வசித்து வரும் கலையரசி சாட்சிநாதன் தம்பதியினர். இவர்களுக்கு தீபக்ராஜ் மற்றும் அஸ்வின் என்ற 2 மகன்கள் இருந்து வருகின்றனர். கலையரசியின் கணவர் சாட்சிநாதன் 7 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலம் சரியில்லாமல் இறந்துவிட்டார். கலையரசி தனது பிள்ளைகளுடன் தாய் கண்ணகி, தகப்பனார் சவுந்தரராஜனுடன் வசித்து வருகிறார். குடும்ப வறுமையின் காரணமாக கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி கலையரசி ஐயம்பேட்டையில் ஒரு ஏஜென்ட்டிடம் மஸ்கட் நாட்டிற்கு வீட்டு வேலை செய்வதற்காக ஏற்பாடு செய்து சென்றிருந்தார். இவர் மஸ்கட் சென்று 3 மாத காலமே ஆன நிலையில் உடல்நலை பாதிப்பின் காரணமாக வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதை பெற்றோரிடம் கூறியுள்ளார். அவர்கள் அனுப்பி வைத்த ஏஜென்ட்டிடம் என் மகளை ஊருக்கு அனுப்ப சொல்லுங்கள், நாங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அனுப்பிய ஏஜென்ட் மஸ்கட்டில் உள்ள ஏஜென்ட்டிடம் பணம் 2 லட்சம் திருப்பிக் கொடுத்தார் மட்டுமே கலையரசியை இந்தியாவிற்கு அனுப்ப முடியும் என தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் செய்வதறியாது. இது சம்பந்தமாக கலையரசியின் பெற்றோர்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் கலையரசியை மீட்டு தரும்படி கோரிக்கை மனு அளித்துள்ளனர். உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வரும் தனது மகளுக்கு வைத்தியம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்து வருவதால் கலையரசியை உடனடியாக மீட்டு தரும்படி பெற்றோர்கள் கண்ணீர் மல்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் நான் கொஞ்சம் கடன் பிரச்சனையால் நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு வந்தேன். அவங்க கடன் பிரச்சனையில் நாங்கள் மஸ்கட்டுக்கு வந்திருந்தேன். எங்கள் மஸ்கட் வந்து வேலை பார்த்த வீட்டில் சுமார் டார்ச்சர் பண்ணி அடித்தாங்க. எனக்கு உடம்புல ஒரு கட்டி ஒன்று வந்துருக்குது. அந்த கட்டி இருக்கிறத வந்து நான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போனேன்னு கேட்டதுக்கு இந்த கட்டி வந்து வெரி டேஞ்சர்னு உடனே இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லவும் நான் பயந்துட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்தியாவில் நீ போக முடியாது, 2 லட்சம் பணத்தை கட்டிட்டு நீ ஊருக்கு போகணும்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணினாங்க. அந்த வீட்டில் டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸில் வந்து விட்டுட்டு போய் மைக்கானால சார் வந்து என்னை அடித்து இந்த கண்ணத்தெல்லாம் அடித்து 2 lakhs பணத்தை கட்டிட்டு நீ போகணும்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. என்னால் இருக்க முடியல. எனக்கு வீட்டுக்காரரும் கிடையாது. என் வீட்டுக்காரன் இறந்து 9 வருஷம் ஆகுது. என் பசங்க சின்ன பசங்க, பெரிய பையனுக்கு 10 வயசு ஆகுது, சின்ன பையனுக்கு 10 வயசு, பெரிய பையனுக்கு 12 வயசு ஆகுது. என்னால் தாங்க முடியும். என் பிள்ளைங்க ஆனாதே எனக்கு என் பிள்ளைங்க அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இனி எப்படியாவது இந்தியா அழைச்சிருக்குங்க. எனக்கு உடம்பு ஒன்றும் முடியல. தினைக்கு 2 நாளைக்கு ஒருக்கு இவங்க அடிக்கிறது போகிறதுலாம் அவ்வளோ டார்ச்சராக இருக்குது. தயவுசெய்து இந்தியா போலீஸுக்கு அதிகாரிங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்னை எப்படியாவது இந்தியா எடுத்துருங்க. என் பிள்ளைங்க அனாதையாக நிற்கும் சார். உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன் சார். என்னை எப்படியாவது இந்தியா எடுத்துருங்க. நான் எதில் பரவாயில்னாலும் பரவாயில்ல சார். நான் இந்தியா வந்து என் பிள்ளைங்களை நான் நல்லபடியாக படிக்க வைக்கணும். இன்னும் உதவிக்கு ஆள் இருந்தால் நான் இந்த மாதிரிலாம் வந்திருக்க முடியும் சார். உதவி பண்ண ஆளே இல்லை சார். சொந்தக்காரங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அக்கா, தங்கச்சிங்க, அண்ணன், தம்பி எல்லாமே இருக்காங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்து உதவி பண்ண ஒரு ஆள் இல்லை சார். எனக்கு அந்த ஒரு சூழ்நிலத்துக்கு தான் நான் வந்தேனே. இங்கே வெளிநாடு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சார். தயவுசெய்து நீ எப்படியாவது நீ இந்தியாவுக்கு காப்பாற்றிருக்கேன் சார். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் சார்.